ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நண்பரே, இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு உங்களை விட தகுதியான நபர் வேறு யாரும் இல்லை என்பது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். கல்விக்கு கண் கொடுத்த காமராஜர் ஐயா படிக்காதவர் தான். இருந்தாலும் படிக்காத மேதையா இருந்து பல படிச்சவங்களுடைய முன்னோடியாய் திகழ்ந்து பல போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல்வராகி படிக்காத என்னாலே இந்த அளவுக்கு செய்ய முடியுதுனாக்கா இன்னும் நம்மளுடைய பிள்ளைகள் படிச்சாங்கனாக்கா இன்னும் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சிந்திச்சு பல பள்ளிகளை திறந்து பிள்ளைகள் அனைவரும் பள்ளியில் பசியோட படிக்க கூடாதுன்னு மதிய உணவு திட்டத்தை வழங்கி இப்படி எல்லாருக்கும் கல்வி அறிவை கொடுத்து பல படித்த மேதைகளை உருவாக்கியவர் தான் கல்விக்கு கண் கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள். ஐயாவின் புகழ் என்றும் ஓங்குக. எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது ஊர் பஞ்சாயத்தார்கள் அவர்களுக்கும் அன்பு உறவுகளான எனது கிராம மக்கள் அனைவருக்கும் என் இனிய நண்பர்களுக்கும் மாணவர் மாணவிகளுக்கும் மற்றும் என் அன்பிற்கு இணங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பு கலந்த நல்லுள்ளங்கள் கொண்ட அண்ணாமலை மாமா அவர்களுக்கும் நாகமணி மாமா அவர்களுக்கும் ஆறு செல்வன் சார் அவர்களுக்கும் முகேஷ் சார் அவர்களுக்கும் நண்பர் ஷெரீப் அவர்களுக்கும் அண்ணன் தண்டபாணி அவர்களுக்கும் நண்பர் சிவகுமார் அவர்களுக்கும் நண்பர் இளங்கோவன் அவர்களுக்கும் நண்பர் கிருஷ்ணா அவர்களுக்கும் நண்பர் ஜெயசீலன் அவர்களுக்கும் நண்பர் புவியரசன் அவர்களுக்கும் தம்பி ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் தம்பி பச்சையப்பன் அவர்களுக்கும் தம்பி விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால், இப்படி கிராமப்புறங்களில் படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் உலகமெங்கும் உள்ள கிராமங்களில் இப்படி நிகழ்ச்சி நடந்தாக்கா மாணவர்கள் உற்சாகத்தோடு போட்டி போட்டு கொண்டு படித்து இப்படி நிகழ்ச்சியில பரிசு பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றும். அதனால அவங்களுக்கு கல்வி அறிவும் வளரும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தோடைய வளர்ச்சியும் வளரும் அப்படின்றதாக தான் இந்த நிகழ்ச்சி நான் நடத்துறேன். இதனை தொடர்ந்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு குறும்படங்கள் திரையிடப்பட உள்ளதால் மாணவர்களும் பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுமை காத்து நிகழ்ச்சியை சிறப்படைய செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஊர்ல தேவநாத மாமா அவர்களுடைய மகள் சமீபத்தில் இறந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கின்னு அவங்களுக்காகவும் இதுவரைக்கும் நம்ம ஊர்ல இறந்தவங்களுக்காகவும் ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துமாறு நம்ம ஊர் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் அனைவரையும் அன்புடன் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னாக்கா, நான் அந்த அளவுக்கு படித்த பட்டதாரியும் கிடையாது, பெரிய விஐபியும் கிடையாது. ஏதோ நம்ம படிக்கிற காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டதை இப்போ வர்ற பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள உற்சாகப்படுத்தும் விதத்தில் தான் நம்ம கல்விக்கு கண் கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து நான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன். ஸோ அதனால் இப்போ படிக்கின்ற மாணவர்கள் படிப்புடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கினேன், நம்மளுடைய எதிர்காலத்தை நினச்சி குடும்ப கஷ்டத்தை நினச்சி ஸோ காலத்தை வீணடிக்காமல் நல்லபடியாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைலில் அடிக்ட் ஆகிட்டு இந்த கேம் விளையாடிங்க இருக்காங்க. அதனால் உங்களுடைய நேரங்களும் காலங்களும் வீணாகிறது உங்களுக்கே தெரியாமல் போகுது. ஸோ மொபைல் பாருங்கள், பார்க்க வேணான்னு சொல்லலை, நல்ல விஷயத்துக்கு மட்டும் பாருங்கள். அதாவது நம்ம சாப்பிட்றோம், இப்போ சாப்பாட்டில் மீன் குழம்பு போட்டு சாப்பிட்றோம், மீனை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த மீன் முள்ளை ஒதுக்கிடுறோம். அதே போல் அதில் இருக்கிற இந்த கருவேப்பிலை தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நாம் சாப்பிட்றோம். அதே போல் தான் மொபைல் பாருங்கள், நம்மளுக்கு அறிவுத்திறனை வளர்க்குறதுக்கான தேவையான விஷயத்துக்கு மட்டும் நம்ம மொபைலை பார்க்கணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்மளுடைய கவனங்கள் சிதறடிக்கப்படும். தயவுசெய்து படிக்கிற பிள்ளைகள் படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்புடன் கேட்டுக்கிறேன். அதனால் நமது காமராஜர் ஐயா அவர்கள் நெறிகளையும் அம்பேத்கர் ஐயா அவர்களின் வழிமுறைகளையும் பின்பற்றி மற்றும் நமது அப்பா அம்மா அவர்களை சொல்கிறது கேட்டு
அதாவது இந்த உலகத்திலேயே நமக்கு தீங்கு நினைக்காத ஜீவன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை மட்டும்தான். ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறது கேட்டு நம்பினாக்கா எதிர்காலத்தில் நல்லா இருப்பீங்க. நமக்கு கிடைத்த குருநாதர்கள், அதாவது ஆசிரியர்கள், அவர்களை பேச்சையும் கேட்டு நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் நல்ல உச்சத்தை அடைய நமது நிகழ்ச்சியின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் ஒன்று, நீங்கள் வந்துட்டு நல்லா படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ஒழுக்கமான நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது உங்கள் கையில் இருக்குது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, மாதா பிதா குரு, நல்ல நண்பர்கள், அதுக்குப்படி தான் தெய்வம். நல்ல நண்பர்கள் இருந்தாக்கா தெய்வங்கள் எல்லாம் தானே நம்ம கூட வந்துடும். அதனால நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க, கஷ்டத்தை கொடுக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் நான் சொல்லியே ஆகணும். ஸோ அதாவது ஒரு தனி மனிதனாக பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஊரில் அண்ணாமலை மாமா அவர்கள் 1000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு உதவி இருக்காங்க. ஸோ அண்ணாமலை மாமா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சேனல் கொடுத்து பேனர் அடித்து உதவி செய்த நண்பர் மணிகண்டன் அவர்களுக்கும், நம்ம ஊர் கபாடி விளையாட்டு சகோதரர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பித்து உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் விழிப்புணர்வு திரைப்படங்கள் போட இருப்பதால் அதனுடைய உள்கருத்துக்களை உள்வாங்கி கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்து நடந்து சார். ஹலோ சொல்லுங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க சார். சரி சார். இந்த படத்தை நானே இயக்கி நானே நடிச்சிருக்கேன். ஸோ இந்த படத்தோடைய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குடும்பத்தில் அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கனாக்கா, அதனால் அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றது தான் அந்த படத்தோடைய உள்கருத்து. ஸோ அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியர்களுக்கும் அனைவருக்கும் பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் பெருமாள் சார் என்றவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க சார். இது போல் ஒரு கேரக்டர் இது பண்ணிங்களா சார் அப்படி கேட்டேன். என்ன டைமு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ இது போல் சொன்னேன். அதே போல் அந்த கேரக்டர் அவருடைய ஆஃபீஸில் தான் எடுத்தது. ஸோ நமக்கு அந்த இடம் பர்மிஷன் கொடுத்து அந்த கேரக்டரில் நடித்து கொடுத்து உதவி செய்த நம்ம பெருமாள் சார் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக விருதுகளும் ஊக்க பரிசுகளும் வழங்க இருப்பதால் மாணவர்கள் அனைவரும் வரிசையில் நின்று பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க படம் பார்த்தீங்க இல்லையா, அதுல அந்த கற்கன் என்ற படத்துல என்னுடைய கதாநாயகனுக்கு இங்க சிறப்பு செய்யலாம். கதாநாயகன் சூப்பர் சூப்பர்.
சூப்பர் கதாநாயகத்தை நல்ல வாக்குகள் கொடுத்து நினைவு பரிசு கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி நல்லா படிக்கணும். ஓகேவா? சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் சாதனை நிகழ்வாக மாற்றும் அன்பிற்கிலேய தாய் குலங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பா வெற்றி அடையுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான சக்தியா இருக்கக்கூடிய பெண்கள் தான். அதனால இந்த நிகழ்வுல பெண்கள் கூட்டத்தை அதிகமா பார்க்கும்போது ஒரு திரைப்பட நடிகரா இயக்குனரா எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இந்த பகுதியில அவ்வளவு ஒரு சக்தி நிறைந்த ஒரு பகுதியா நான் பார்க்கிறேன். இந்த பெண்கள் தாய் குலத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிப்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஒரு பெண் சரியா இருந்துட்டாங்கனாக்கா அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த குடும்பம் சரியா இருந்ததுன்னா அந்த தெரு சரியா இருக்கும். அந்த தெரு சரியா இருந்துச்சுன்னா அந்த ஊரே ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஊர் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி பெண்கள் மிகப்பெரிய காரணம் என்பதை உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்வுக்கு நிறைய மாணவ செல்வங்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கான பரிசுகள் தருவதற்காக இந்த ஊர் பெரியவர்கள் வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த நிகழ்வில் ஊர் பெரியவர்களாக இருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்தனை ஊர் பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் புதுவை அரசுடைய கலைமாமணி விருது பெற்று புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்துடைய நிறுவனர், பல்வேறு தமிழ் அமைப்புகளுடைய தலைவர், நிறுவனர் என்று பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புதுச்சேரியுடைய ஆளுமை நடக்கத்திற்குரிய ஆசான் கலைமாமணி ஐயா திரு ஆறு செல்வன் அவர்களை வருக என்பதோடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா ஐயாவை பத்தின பொறுப்புகள், அவர் என்னென்ன புதுச்சேரியுடைய அமைப்புகள்ல பொறுப்புகள் இருக்கான ஒரு பட்டியலிட்டாக்கா 10 மணி வரைக்கும் அதை பத்தியே பேசலாம். ஒரு பெரிய பதிவு. இப்ப நாகமணி மாமா, அண்ணாமலை மாமா, இளங்கோ இவங்க எல்லாம் பத்தி நம்ம ஏழுமலை சிறப்பா சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா இவங்களோட எனக்கு ஒரு அறிமுகம் இல்லை. ஆனா அறிமுகமா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமா முதன்மையா அந்த செய்யற அத்தனை அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்வுல முதன்மையா பேசும்போது நண்பர் ஏழுமலை ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பதிவு கொடுத்திருந்தாரு. என்ன மாதிரி ஒரு பதிவுகள் அப்படின்னு சொல்லும் போது பல்வேறு தடைகளை தாண்டி இந்த நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. எத்தனைகளுடைய காதுகள் அது விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பல்வேறு என்ன சொல்லியிருந்தாருன்னா என்ன சொன்னாருக்கா தடைகளை தாண்டி செஞ்சுட்டு இருக்கா சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நண்பரே, இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு உங்களை விட தகுதியான நபர் வேறு யாரும் இல்லை என்பது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். நல்லதை செய்வதற்கு மனம் இருந்தால் போதும். என்னை பொறுத்தவரையில் தகுதி என்பது தானா தன்னம்பிக்கை, தானா தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், கூனா என்னமா தீனா திறமை. ஓகேவா? அப்ப அந்த மூணுமே யார்கிட்ட இருக்கு? ஏழுமலைகிட்ட இருக்கா? நீங்க நம்புறீங்களா?
நீங்க நம்புறீங்களா? அப்ப என்ன பண்றாங்க? ஒரு பெருசா கை தட்டல் கொடுக்குறாங்க. சத்தமா இன்னும் பத்தியே இல்லையே. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். எல்லாம் சூப்பரா கை தட்டுறீங்க. அந்த கை தட்டல்ன்றது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பதான் கை தட்ட முடியும். இப்ப நீங்க கூட்டமா இருக்கிறீங்க, இங்க கை தட்டலாம், வீட்டுல போய் தனியா கை தட்ட முடியுமா? ஏன் பவுன்ஸ் சொல்லுவாங்களா? நடிகராக திரைப்படத்துறையிலே வளம் வருவார் என்று நான் இந்த சமயத்திலே உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களை எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும், உங்களை முன்னேற வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார். தான் ஒரு தனி மனிதனாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் தனி மனிதர் இல்லை, இனி இந்த ஊரே அவருக்கு தோள் கொடுக்கும் என்பதை இந்த சமயத்திலே கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த விழா அடுத்த ஆண்டு செய்யும் பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக, இன்னும் சொல்லப்படால் புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் கூட அழைத்து வந்து இங்கே ஒரு மாபெரும் விழாவாக மாணவர்களுக்கு பிறப்பிக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இங்கே நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நானும் பங்கெடுத்து செய்வேன் என்பதை இந்த சமயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் சாதித்து காட்ட வேண்டும். நான் நன்றாக படிப்பேன், புதுச்சேரியிலேயே நான் சிறந்த மாணவனாக சிறந்த மாணவியாக திகழ்வேன் என்று உங்களுக்குள்ளே நீங்க எல்லாம் உறுதி எடுக்கணும். நீங்கள் நினைச்சா, நீங்க முயற்சி பண்ணா நிச்சயமாக மாநில அளவில் மிக சிறந்த மாணவர்களாக மாணவிகளாக வர முடியும். அதற்கான ஒத்துழைப்பை, அதற்கான பயிற்சியை உங்களுக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மாணவ செல்வங்களாகி நீங்கள் படிப்பு மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள் என்று நினைத்து இன்னைக்கு இருக்கிற இந்த செல்போனு, டிவி, சினிமா இதுல உங்களுடைய கவனத்தை செலுத்த விடாம பெற்றவங்க உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எனவே மாணவர்களாகிய நீங்கள் எல்லோரும் நல்லா படிப்பேன் அப்படின்னு உறுதியா சொல்றீங்களா? நல்லா படிப்பீங்களா? நல்ல மார்க் எடுப்பீங்களா? உங்க ஸ்கூல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வருவீங்களா? நிச்சயமாக. திரு அண்ணாமலை அவர்களுக்கு அவருடைய நண்பர் ஏழுமலை அவர்கள் சிறப்பு செய்தால் உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மலை அண்ணாமலை கலைமாமணி ஆறு செல்வன் ஐயா அவர்களுக்கு இங்கு சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏழுமலை அவர்களின் திரைப்படங்களால் ஒரு செல்வம் இல்ல, பாண்டிச்சேரியுடைய ஆறு செல்வன் எங்கள் ஐயா திரு சிவகுமார் அவர்களுக்கு ஏழுமலை அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. கிருஷ்ணா அவர்களுக்கு என்னுடைய சகோதரருக்கு ஏழுமலை அவர்கள் இங்கு சிறப்பு செய்கின்றார். நல்லா பார்த்துக்க, இன்னும் கொஞ்ச காலத்துல தமிழ் இண்டஸ்ட்ரியில ஆள போறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள் ஏழுமலை அன்பு நண்பர் கிருஷ்ணா அவர்கள். நல்லா பார்த்துங்க. இந்த வந்தாரு சொல்ற காலம் மிக விரைவில் வரும். அதுக்காக வாழ்த்துக்கள். சார் திரு முகேஷ் அவர்களை நாடிக்கின்றோம். சார் வாங்க சார். உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் கிடைச்சா எங்களை மாதிரி கலைஞர்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுவாங்க. சார் வாங்க சார். தயாரிப்பாளராகவும் ஒரு ஸ்டூடியோவும் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. எங்களை மாதிரி இயக்குனர், நடிகர், பன்முகம் திறன் கொண்ட எனது அன்பு தம்பி ஒரு புதிய அரசன் அவர்களுக்கு இங்கே சிறப்பு செய்யப்படுகிறது. நிச்சயமா தமிழ் இண்டஸ்ட்ரியில இது வரக்கூடிய காலத்துல ஒரு தவிர்க்க முடியாத மகா கலைஞன் என் தம்பி புதிய அரசன் சொல்றதுல எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. இவர்களோடு சேர்ந்து நானும் இங்கே சிறப்புகள் பெற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. என்ன இந்த நிகழ்வுக்கு அவருடைய நண்பர்கள் ஏழுமலைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு புதுவை கலைஞராக இந்த நிகழ்வுக்கு நினைவு பரிசு வாங்க இருக்கும்போது ஏழுமலைக்கு பக்கபலமா இருந்து அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய அவருடைய சக்தி, அவருடைய துணைவியார் அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம். வாங்க சகோதரி. சக்தி இல்லையே
சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை, இந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரே நிமிஷம் இல்லைங்க, ஒரே ஒரு பதிவு மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுனால, இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அம்மா, அப்பா, நண்பன், தோழன், சகோதரன், சகோதரி, அக்கா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, ஆசிரியர், இப்படி எத்தனையோ பேர் நம்ம கூட எல்லாமே வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த எல்லா உறவுகளையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு உயிரா, உறவா, இறுதி வரைக்கும் இணையா துணையா வர்றது மனைவி மட்டுமே. அந்த இணை துணை என் நண்பர் ஏழுமலைக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்த எடுத்து வைக்கிற எல்லா முயற்சியிலும் இவங்க பக்கபலமா இருக்கிறதாலதான் அவரால் பயணம் செய்ய முடியுது. இன்னைக்கு ஒரு நடிகனா இங்க கிருஷ்ணாவும் சரி, இந்த புதுவை கலைஞரும் சரி, இந்த மேடையில் நாங்க நிக்கிறோம்னாக்கா அதுக்கு மிகப்பெரிய காரணம் எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய துணைவியாரும் என் நண்பருடைய துணைவியாரும் தான். அவங்க இல்லைனாக்கா நாங்க இங்க நிக்க முடியாது. அந்த வகையில ஏழுமலைக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய உங்க துணைவியாருக்கு இந்த நேரத்துல எங்க நடிகர்கள் சார்பா, இயக்குனர் சார்பா மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிற சகோதரி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. பரிசு வேணா கொடுத்துடலாமா? அதான் சொல்றேங்க, இவங்களோட சேர்ந்து நானும் சிறப்பு வாங்குற மகிழ்ச்சி. வாங்க புதுவை கலைஞர் சீப் அவர்களுக்கு இப்போது கொண்டாட நினைக்கிறார் நம்ம ஏழுமலை, பிபி ஏழுமலை. ஏழுமலை அவர்களுக்கு நம்ம முகேசன் அவர்கள் ஆடை அணிவிப்பார். நல்லபடியா கை தருங்களாங்க. நம்ம ஏழுமலை மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். முகேஷ் சார் வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு எப்பன்னு கேட்டுட்டே இருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய மேல வந்துட்டு அவருக்கு அன்பும் பாசமும் அதிகம். ஸோ 2-3 தடவை வந்துட்டு இந்த நிகழ்ச்சி தள்ளி போனதும் மறுபடியும் எப்போ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த நிகழ்ச்சி கட்டாயம் வந்து கலந்து நிகழ்ச்சியை சிறப்பாக முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போது ஊர் பஞ்சாயத்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடிகர் ஏழுமலை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். இப்ப ஆறு செல்வம் அவர்கள் இப்ப ஏழுமலை அவருக்கு பொன்னாடை அணிக்கிறார். இப்பொழுது புதுவை கலைஞர், நடிகர், இயக்குனர், பன்முக திறமை உள்ளவர் கொண்டாட நிற்கிறார். சிவகுமார் ஐயா அவர்கள் ஏழுமலை அவனுக்கு சிறப்பு செய்கின்றார். உங்கள் பலத்த கரவழியோடு பஞ்சு மிட்டாய் ஆசையா கூப்பிடுவாரு. பஞ்சு மிட்டாய் வரலையா? சரி, ஓகே. போட்டோ இதுல வெரி குட். எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். சொல்லுங்க. நீ மட்டும் சொல்லாதா? இப்ப ஓகே. இப்ப சொல்லு சொல்லுங்க. அவன் சொல்லல, வாயில உள்ள பூந்தல் வெளில வருது. மாணவர்கள் பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்த ஊர் பஞ்சாயத்தார்களுக்கும் கிராம மக்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் மாணவர் மாணவிகளுக்கும் நன்றி.